ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட சும்மா இன்ட்ரோ வீடியோ மாதிரி சொல்லியிருக்கேன். நான் வந்து ரோட் வைக்கிறேன் கேக் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். பிஃபோராக ஒரு 1.5 மந்த்தாக ஒர்க் போயிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கை ரிலீவ் ஆகிட்டு பசங்களுக்கோசரம் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். 1.5 மந்த்தாக நான் வந்து பேக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட இந்த யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட கேக் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எதுக்கு யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, சரி வீட்டில் இருக்கோம் பசங்களும் இருக்காங்க, சரி அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் வந்து சரி அவனுக்காக ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு என் பையனும் இதில் இருப்பான், பொண்ணும் இருப்பாங்க. டெய்லி பிளாக்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் மட்டும்தான் வரும். பிளாக்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண மாட்டேன். ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், மிடில் கிளாஸாக இருக்கிற சென்னையில் மிடில் கிளாஸாக இருக்கவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் வந்து என்ன நடக்குதோ அதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தென் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது சரவணா ஸ்டோர் போகிறோம். பேசிக்காகவே நாங்கள் சரவணா போக மாட்டோம், சரவணா ஸ்டோர் செல்வர் அந்த மாதிரி போக மாட்டோம். இங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வாங்குவோம், இல்லாட்டி பலவரம் இருக்கிற கடைகள் வந்து நாங்கள் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவோம். பசங்களுக்கு ஆகட்டும் துணி, பையனுக்கு ஆகட்டும் துணி. சரவணாவில் போய் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஓல்டு அந்த சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்க. அதனால சொல்லுவார், சரவணாக்கு போய் ஏன் வந்து இது பண்ணுறீங்க, வளர்ந்தவங்க நீங்கள் வளர வைக்கிறீங்க, அவங்கள நம்பி கடை வச்சுருக்கிற சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்களாம் யார் அவங்க என்கரேஜ் பண்ணுறது, ஆனால் அங்கே தான் போய் எடுக்கணுங்க. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி பசங்களுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா சரவணாக்கு போக மாட்டோம். இன்றைக்கி ஏன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அதையும் சொல்கிறேன். வீடியோஸ் பாருங்கள், எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹாய், இன்னிலேருந்து நாங்கள் vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னெலாம் தெரியல, அதனால் சும்மா அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, டிஸ்லைக் பண்ணி விட்ருவாங்க. நீ வேற என்னென்னா இப்போ நாங்கள் இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி டே வந்து 8th February 2020 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ண போகிறோன்றத அப்படி அப்படியே போட்டுட்டு வரேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா டாட்டா. இது சரவணா ஸ்டோர் போகிறதுக்கு என்னாச்சு அப்படின்னா, போன பொங்கலுக்கு முந்தின சண்டே வந்து சரவணா போயிருந்தோம் அத்தையை கூப்பிட்டு பசங்களோட. நான் அங்கே வந்து கூப்பன் கொடுத்துருந்தாங்க. என் அத்தை வந்து பாத்திரம்லாம் போட்டிருந்தாங்க. பாத்திரம் போட்டுட்டு அதுக்கு சின்ன பில்லு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு நாங்கள் 3rd floor போயிருந்தோம். 3rd floorலேருந்து 4th floor போகும்போது அத்தை மிஸ் ஆகிட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு பார்த்திங்கன்னா காது கேட்காது, வாய் பேச முடியாது. அதனால் அவங்க மிஸ் ஆனோன்னு ரொம்ப பயந்துட்டு என் பையன் முன்னாடி போகிறான், நான் பின்னாடி வந்தேன். கீழே இறங்கும்போது என் பையனும் காணும், அத்தையும் காணும். நானும் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். அப்படி இருந்தும் கிடைக்கல. அங்கேயே ஒரே அழுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு தம்பி ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்தார். அவர் வந்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் கிடச்சிருவாங்கன்னு கொஞ்சம் தைரியம் சொன்னார். பார்த்தா இவங்க வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. நாங்கள் பாத்திரம் எங்கே போட்டோமோ அங்கே போய் நின்றுட்டு இருந்துருக்காங்க. அப்புறம் ரிட்டன் வந்தாங்க. வந்து இப்போ அவங்க முன்னாடியே அழுது அத்தோடு நான் ஓடியே வந்துட்டேன். அந்த கூப்பனையும் எடுத்துகிட்டு எதுவும் வாங்கவும் இல்லை, அந்த கூட்டத்தில் வந்துட்டேன். அதை தான் இன்றைக்கி போய் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சரவணா ஸ்டோர் போகிறோம். அந்த கூப்பனை எடுத்துகிட்டு அத்தையை கூட்டிகிட்டு போகல இந்த வாட்டி, நான் பசங்க மட்டும் போகிறோம். அதனால் பகல்லையே போகிறதுனால கொஞ்சம் கூட்டமும் இருக்காது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சரவணா ஸ்டோர் போகிறோம். போயிட்டு என்ன வாங்குகிறோன்றதை சொல்கிறேன். உங்களுக்கும் நான் பண்ணுற கேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த நம்பரும் கொடுக்குறேன். இதில் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் உங்களோட செலிப்ரேஷன் டேஸில் நான் உங்களுக்கு கேக்ஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன். அரௌண்ட் குரோம்பேட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கேன். அரௌண்டு. என் பெயர் ஜெயஸ்வரன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சாமான் அடிக்க போகிறேன். அதான் உங்கள் பின்னாடி கேமரா வீடியோ எடுத்துன்னு வரவங்க தான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது. நான் போய் சாமான் அடிக்க போகிறேன்.
அரௌண்டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் என்னோடய கேக்ஸ் வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வ்ளாக்ஸு ஸ்கூல் போகிற வ்ளாக்ஸு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது சஜஷன் ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் பண்ணவும் பார்க்குறேன், இல்லை வீடியோலேயே நான் சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டாட்டா பை.